18% பேர் கேன்சர் இருக்குங்கிறாங்க, புற்றுநோய் இருக்குங்கிறாங்க. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் சொன்னால் இளைய சமுதாயமாக இருக்கிற நீங்கள் தான் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும். அந்த புரட்சி தான் தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை நான் கேட்டு பழகிட்டேன். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க, நான் போனது ஒரு ஆயா கேட்டாங்க, நான் போனது உங்களுக்கு தான் 9 தடவை போட்டேனாங்க. சரியம்மா அப்படின்னேன். ரெட்டவரை காட்ட ரெட்டைன்ட்டாங்க. அம்மா நான் அது இல்லை, நான் விசில் நிற்கிறேன்னு. நான் வைக்கிறது விசில் சின்னம், அன்னைக்கு என்னது இரட்டலை, இப்போ விசில் சின்ன. அப்படிங்களா? அப்படின்னா விசிலுக்கே போட்டுறேன். நான் எல்லார்கிட்டையும் விசில் கொடுக்கலையாட்டு தலைவர் இங்கே இருக்குதா? இருக்கு. எல்லோரும் செய்ய வேண்டியது காலையில் குழந்தைகள் இங்கே இருக்காங்க. ஆளும் கட்சியும் சரி, ஆண்டு முடிந்த கட்சிகளும் சரி, தங்களுடைய பணிகளை சீராடும் சிறப்போடும் செய்யவில்லை என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நாட்டில் மாற்றங்கள் தேவை. இளைய சமுதாயம் வாழ்வதற்கு, ஒரு வாழ்க்கை தருவதற்கு நல்ல தலைமை தேவை. 50 ஆண்டுக்கு முன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்லாட்சியை தமிழகத்தில் நடத்தினார்கள். இன்று நடைபெறுகிற ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்ப ஆட்சி மட்டுமல்ல, நாட்டிலே வாழுகிற மக்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. பத்திரப்பதிவுக்கு சென்றாலும் பணம் தேவை. அதே போல இங்க இருக்கிற டாக்ஸ் உயர்த்தப்பட்டிருக்கிறது. விவசாயிகளை கேட்டால் எந்த விலையும் அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கப்படவில்லை. வியாபாரிகளை கேட்டால் வியாபாரம் செய்ய முடியவில்லை. தொழிலாளிகளை கேட்டால் தொழில் முடங்கி போயிருக்கிறது. நான் எதற்காக சொல்ல என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திருப்பூர் போன்ற பகுதிகளில் 10 லட்சம் பேர் பணியாற்றி கொண்டிருந்த ஆலைகள் இன்று 3 லட்சம் பேர் தான் பணியாற்றுகிறார்கள். 7 லட்சம் பேருக்கு வேலை இல்லை. என்ன காரணம்? ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் செய்யவில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நான் சொல்லுகிற போது சொன்னேன். இங்க இருக்கிற நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதிர்கட்சியாக இருக்கின்றவர், என்டிஏவில் இருக்கின்றவர்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்று சொல்கிறார்கள். நான் அவரிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், அவர்களுக்கு ஒன்றே ஒன்றைத்தான், துரோகம் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கை. துரோகத்தின் உச்சகட்டத்தில் இருப்பவர் தான் நீங்கள். இதை மறந்துவிடக் கூடாது. ஏன் என்று சொன்னால், துரோகத்திற்கு பெயர் போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 10 முறை தோல்வியை கண்ட பழனிசாமியால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த இயலாது. நாளை குறிப்பிடுவதற்கு காரணம், ஒரு தேர்தல் கூட வெற்றி பெற முடியவில்லை. புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி, ஒரே சக்தி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாளை குறிப்பிடுவதற்கு காரணம், ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக தொலைநோக்கு பார்வையோடு தமிழகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்று சிந்தித்து தான் திரைப்படத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். தூக்கி எறிந்துவிட்டு 500 கோடி ரூபாய் வருவாய் எனக்கு தேவையில்லை, மக்கள் நலன் காக்க நான் வருகிறேன் என்று சொன்ன ஒரே தலைவர் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் தவிர யாரும் இல்லை. நாளை சொல்வதற்கு காரணம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாற்றங்கள் வேண்டுமா வேண்டாமா என்பது முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். இளைய சமுதாயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. 64 லட்சம் பேர்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லை. தனியாரிடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு வேலையை தேடிக் கொண்டிருக்கிறார். நிரந்தர வேலை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கல்வியிலே மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கல்வியிலே மாற்றம் மட்டுமல்ல, உயர்கல்வியை படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசை நிதியிலே ஏற்றுக்கொள்ளும் சொன்னவர் நம்முடைய தலைவர்.